வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்யா செல்வி ரெண்டு பேருமே இப்போது வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாக்யாவை வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாராட்டி பேசுகிறாங்க. எழில் சொல்கிறாரு, நீ எடுத்த வேலையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஆனால் இதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறப்பதாம்மா வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாக்யா மாமியார் கேட்குறாங்க, வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரலன்னா நீ இந்த வேலையை எடுத்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பாக்யா சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் வர பிரச்சனை ஒன்றும் ரொம்ப மோசமான பிரச்சனைலாம் இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரலன்னா நான் இந்த ஆர்டர் எடுத்து செஞ்சுருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனைகள் வரப்போ தான் நாம் யார் நமக்கே நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க. அதான் பிரச்சனை பண்ணுற ரெண்டு பேருமே வீட்டில் இல்லையே அப்படின்னு பாக்யா மாமியார் சொல்கிறாங்க. நீ கிளம்பி போனதும் அவங்க ரெண்டு பேருமே வேற எங்கேயும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்யா இனியாட்ட கேட்குறாங்க, உனக்கு என் மேலே எதுவும் கோபம் இல்லையே இனியா அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம் டைமில் நான் உன் கூட இல்லைன்னதும் உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஜாலியாக தான் இருந்தேன். நீ என் கூட இல்லைன்ற வருத்தத்தை விட இப்போ நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. செல்லியன் இப்போ அவங்க வராரு. பாக்யாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் அம்மாவுக்கு தான் எக்ஸாம் டைமில் என் கூட இல்லைன்னு நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. எழில் சொல்கிறாரு, உனக்கு ஞாபகம் இருக்குதாம்மா, மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்து அது வைக்கக்கூட இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்ட நீனு அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்னென்னா 3 நாள் அசால்ட்டாக சமைச்சு அசத்திட்டு வந்திருக்கிறம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதை நினச்சி நீ சந்தோஷப்படுமா, அதை விட்டுட்டு அம்மாவா எங்களுக்கு எதுவும் செய்யலைன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறமா அப்படின்னு கேட்குறாரு. பாக்யா சொல்கிறாங்க, நான் அப்படி தான்டா, வீட்டில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை வந்தால் கூட எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா, நீயா இருமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு செல்லியன் சொல்கிறாரு. அடுத்ததா கோபியும் ராதிகாவும் வீட்டுக்கு வராங்க. ராதிகா நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. கோபி இனியாட்ட நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குறாரு. ஃபாரின் சாக்லேட் இனியா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே நான் ஊருக்கு போனேனே தவிர அங்கே ஃபுல்லாக நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் இனியா அப்படின்னு சொல்கிறாரு. நீ எக்ஸாம் எப்படி எழுதியிருப்ப, நீ படித்த போர்ஷன்லேருந்து தான் கொஸ்டின் கேட்டாங்களா அப்படின்னு உன்னை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்தேன் இனியா அப்படின்னு சொல்கிறாரு. கோபி இப்போ நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. எழில் இப்போ சொல்கிறாரு, எப்படிமா இருந்தால் இப்படி வந்து நடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்குறாரு. ஊருக்கு போயும் இனியா பற்றியே தான் நடிச்சிட்டு இருந்தாராம்ல, அப்புறம் எதுக்கு அவர் ஊருக்கு போகணும், இங்கேயே இருந்திருக்கலாம்ல இனியா கூடவே அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வந்துட்டு இனியா முன்னாடி நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு போகிறாருமா அப்படின்னு சொல்கிறாரு. விடு எழில் அப்படின்னு சொல்லி பாக்யா சொல்கிறாங்க. டேடி கூட பேசியிருக்க கூடாதோமா அப்படின்னு கேட்குறாங்க இனியா. டேடினால தானே நீ இந்த 3 நாளுமே இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு கேட்குறாங்க. டேடி மேலே எனக்கு கோபம்லாம் இருக்க தான் செய்யுது, ஆனால் அவர் என்கிட்ட வந்து பேசுகிறப்ப என்னால் பேசாமல் இருக்க முடியலம்மா அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. உன்னை அவர் கூட பேசக்கூடாதுன்னு யாருமா சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா. இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீ மனசில் கொண்டே போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வீட்டில் தானேம்மா இருப்போம், இங்கே விட்டு எங்கேயும் போயிட மாட்டோம்ல அப்படின்னு இனியா கேட்குறாங்க. இது நம்ம வீடு இனியா, நம்ம இங்கே தான் இருப்போம் அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க. அடுத்ததா பாக்யா அவங்க கூட வேலை பார்த்தா எல்லா லேடிஸுமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. உங்கள் எல்லார்ட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. நம்ம போய் கேட்ரிங் பண்ணதுக்கான பணம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை என்னால் உங்களுக்கு உடனே தர முடியாது, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க. நீங்கள் கேன்டீனில் வேலை பார்க்குறதுக்கான பணத்தெல்லாம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பணத்தை மட்டும் என்னால் உடனே தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. வேலைக்கு வரதுக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லிட்டீங்களக்கா அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவங்க. அதான் அங்கே வேலை பார்த்ததுக்கு பேட்டா மாதிரி டெய்லி பணம் கொடுத்தே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. அங்கே வந்திருக்கிற லேடி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எதுக்கு பாக்யா நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கிற, நீ எங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்து மாதம் மாதம் பணம் கொடுக்குற, உனக்காக நாங்கள் இது கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.